ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் மூணாவது இருக்கிற கிளாஸ் பிரிட்ஜ் வாட்ச் டவர். இது எக்ஸாக்டாக மூணார் பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே இருக்குது. இதுக்கு தனி என்ட்ரன்ஸ் ஃபீ வாங்கணும் நம்ம பொட்டானிக்கல் கார்டன் வந்த அப்புறம். இது யூஸ்வலாகவே ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் வீக்கெண்ட்ஸ் அண்ட் ஹாலிடேஸ் அப்போது. ஆல்தோ நம்ம ஹாலிடேவாக இருந்தாலும் லக்கிலி நமக்கு கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருந்துச்சு. அதனால நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே தான் போய் பார்க்க போகிறோம் இந்த கிளாஸ் பிரிட்ஜை. வாங்க நீங்களும் என்னோட எப்படி இருக்குன்னு இந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கலாம். ஹவு இட் லுக்ஸ் லைக், வெதர் இட் இஸ் ரியலி ஒர்த் ஆர் நாட் அப்படிங்கிறது நம்ம இப்போ போனால் தெரிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் 250 ஃபார் அடல்ட் அண்ட் 200 ஃபார் கிட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அண்டு என்ட்ரன்ஸில் நம்ம ஸ்லிப்பர்ஸ் ஆர் ஷூஸ் ரிமூவ் பண்ணிட்டு தான் இங்கே போகணும். இந்த பிரிட்ஜு ஒவ்வொருத்தருக்கு 5 மினிட்ஸ் தான் டைம் ஸ்லாட். ஒரு டிக்கெட்டில் இப்போ 4 பேர்னால் அந்த 4 பேருக்கு 5 மினிட்ஸ் டைம் ஸ்லாட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம மெட்டி அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இருந்துச்சுன்னா நம்ம சாக்ஸ் போட்டு தான் வரணும். வெறும் பேர் ஃபீட்னால் ஜாலியாக போகலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த கிளாஸில் ஸ்க்ராச்சஸ் பட்டுரும் அப்படிங்கிற ஒரு ப்ரிகாஷன் தான். தட் இஸ் குட் இனஃப் ஆக்சுவலி. அண்டு வியூ பாயிண்ட்டும் இங்கேருந்தும் நல்லா தான் இருக்குது. ஊரே பார்க்கலாம். கிளாஸ் பிரிட்ஜ் டைம் ஸ்லாட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே அட் அ டைம் நிறைய பேரை விட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் கிளாஸ் வெயிட் தாங்குமான்னு. ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி தான் பொறுமையாக போக சொல்கிறாங்க. இப்போ போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. இது நடக்கும்போது எப்படி இருக்கும் கால்? ஆமாம், லைட்டாக கூசுது. பட் ஆனால் ஓகே தான். பட்டு பரவாயில்ல, இது ஒரு எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. கிளாஸ் பிரிட்ஜ் நல்லா தான் இருக்குது. ஸோ பயப்படாமல் இருந்தாங்கன்னா ஜாலியாக பார்க்கலாம். இப்போ நம்ம கீழே பார்க்கலாம் எப்படி போகும்னு. வியூஸும் சூப்பராக தான் இருக்குது. அதுவும் இந்த மவுண்டன் பின்னாடி இந்த கிளாஸ் பிரிட்ஜ்லாம் நிஜமாகவே ஒரு நல்ல வியூனே சொல்லலாம். ஃபுல் வியூ பார்க்கலாம் எப்படின்னு. கிளாஸ் பிரிட்ஜோட இன்னொரு பியூட்டி என்னென்னா, நம்ம இந்த மாதிரி கீழே எல்லா வியூஸ் பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மூணாரோட ஃபுல் பியூட்டியே நம்ம பார்க்கலாம் இங்கேருந்து. அங்கே இருக்கிற அந்த மிஸ்டி மவுண்டன்ஸ்லேருந்து, கீழே ஓடுற அந்த ரிவர்லேருந்து, இங்கே பொட்டானிக்கல் கார்டன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம இங்கே ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட்னு கூட சொல்லலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா வியூ பார்க்கலாம். இப்போயே நமக்கு 5 மினிட்ஸ் டைம் ஸ்லாட் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் பீப்புள் அதிகமாக வராங்க. இது வீக்கெண்ட் ஹாலிடேஸுங்கிறதுனால. இன்னொன்று நிறையா க்ரௌடை முன்னே சொன்ன மாதிரி தான் நம்ம நிறுத்தி வைக்க முடியாது இங்கே. அது இன்னொரு ரீசன் ஏன் எல்லாருக்கும் டைமை லிமிட் பண்ணுறாங்க அப்படின்னு. டெஃபினெட்லி இட்ஸ் ஒர்த் விசிட்டிங் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த கிளாஸ் பிரிட்ஜ் அடல்ட்ஸ்க்கு 250 ஒர்த்தா இல்லையாங்கிறது இண்டிவிஜுவல்ஸ் சாய்ஸ்னே நான் சொல்லுவேன். பட் ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் அட்வைஸ்டு. கிளாஸ் பிரிட்ஜ் நைட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த லைட்ஸ் எல்லாம் எரியும் அப்படிங்கிறாங்க. பட் இப்போ நம்ம டே டைம். ஆனால் நேற்றுக்கு நைட் சாட்டர்டே நைட் பார்க்கும்போதே ஃபுல் க்ரௌட் இருந்தது நம்ம வெளிலேருந்து அந்த ரோட்டில் பார்க்கும்போதே. அதனால் நேற்றுக்கு வர முடியல. பட் இன்றைக்கி த க்ரௌட் இஸ் ரீசனபிளி குவைட் ஸ்பார்ஸ். அதனால் நம்ம நல்லா பார்க்க முடியுது. அடுத்த செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டாங்க பார்க்குறதுக்கு. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு லீவ் ஃப்ரம் திஸ் பிளேஸ். நமக்கு சொன்ன அந்த 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஹோப் இந்த ஒரு சின்ன வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.